Hey, y'all, come look at this. காய்ஸ், நான் சொன்ன நம்ப மாட்டீங்க. ChatGPT வச்சு நானே ஒரு ChatGPT கிரியேட் பண்ணிட்டேன். அதோட பேர் என்ன தெரியுமா? கவின் GPT. Oh my god! Wow! சூப்பரா இருக்கு யூஸ் பண்ணா. இப்போ நம்ம ஒரு क्वेश्चन கேட்போம். How to eat banana? ஆன்சர் பண்ணுது. அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ஜாய் யுவர் பனானா. சும்மா பேசப்படாத ஒரு ஓகே ஜோக்ஸ் அப்பார்ட் பார்த்தீங்கன்னா அது கவின் ஜிபிடிலாம் கிடையாது. அது சும்மா இன்ஸ்பெக்ட் பண்ணி நான் மாற்றிட்டேன். இப்போ உண்மையாலுமே நம்ம கண்டக்ட் வருவோம். ChatGPT வச்சு எப்படி நம்ம ஏஐ கிரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏஐனா எது மீன் பண்ணுறதுனா அயன்மேன் படத்தில் ஒரு ஜார்விஸ், ஸ்பைடர்மேன் படத்தில் வர ஈடித் அதெல்லாம் கிடையாது. சும்மா நார்மலாக குட் மார்னிங் சொல்லிட்டு குட் மார்னிங் சொல்லுவோம். நம்ம நார்மல் டே டு டே டாஸ்க்லாம் நம்ம வாய்ஸை யூஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். அது எந்த லாங்குவேஜ்லாம் பைத்தானில். ஏன்னா பைத்தான் தான் மோஸ்ட்லி ஏஐ யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். பைத்தான் தான் ரிலையபிளாக இருக்கும். ஸோ பைத்தானே நம்ம போகிறோம். அது ChatGPT வச்சு பண்ண முடியுமா, அது ஒர்க் ஆகுமாங்கிறது தான் இந்த வீடியோட கண்டென்ட். யூமி பைத்தான் கோட் ஃபார் அசிஸ்டன்ட். இப்போ ChatGPT வேறு நிறைய பேர்த்தோட வேலையெல்லாம் பறிக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த அளவுலாம் இருக்காது. இப்போ இந்த கோடே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சும்மா பேசிக்ஸ். நீங்கள் ஒரு கண்டென்ட் யோசிச்சு இது கொடுத்தீங்கன்னா அவுட்லேருந்து தான் கொடுக்குமே தவிர ஃபுல் ஃப்ளெஷ்டான கோடு வந்து எப்பயுமே தராது. அது ஃபுல் ஃப்ளெஷ்டாக தந்தால் நிறைய பக் இருக்கும். இப்போ இதில் பக் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். கைஸ், இப்போ கோடு தந்துருச்சு. இது இப்போ இதை காப்பி பண்ணிக்கிறேன். பைத்தான் கோடெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு பைச்சாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்குது. அதை நான் யூஸ் பண்ணுறப்ப நியூ பைத்தான் ஃபைண்ட் நேம் வந்து ஏஐ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. பேஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா கோடு ஃபுல்லாக வந்துருச்சு. ஓகே, இது என்ன சொல்கிறாங்கன்னா விக்கிபீடியா வந்து சர்ச் பண்ணலாம், யூடியூப் ஓப்பன் பண்ணலாம், கூகுள் ஓப்பன் பண்ணலாம், டைம் கேட்கலாம், ஒரு கோட் ஓப்பன் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்கு இப்போதைக்கு. நான் ஃபஸ்ட்டு இது ஒர்க் ஆகுதான்னு பார்த்துருவோம். Good afternoon. How can I assist you today? The time is 16 hours 11 minutes and 49 seconds. Open YouTube. Opening YouTube. ஒர்க் ஆகுது. ஓகே, குவிட். ஒர்க் ஆகுது. இது கொடுத்த கோடு வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி நம்ம பேசிக்காக இது வச்சு பண்ணலாம். நீங்கள் நினச்ச மாதிரி சார்விஸ் இந்த லெவலில் இல்லை, ஓரளவு தான். இப்போல்லாம் நம்ம ஆசைப்பட்டால் நம்ம பண்ண முடியாது. அப்புறம் ChatGPT வச்சு ChatGPT உருவாக்க முடியுமான்னா அதுக்கு என்ன பதில் சொன்னிச்சு தெரியுமா? ஸோ அது வந்து கோடு தராது. இங்கே அடித்து பிடிச்சி கேட்டாலும் அதோட கூட அது தராது. நம்ம இன்னும் இதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு கேமரா ஓப்பன் பண்ண வைக்கலாம், செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ண வைக்கலாம், ஹைபர்நெட் பண்ண வைக்கலாம், ஈஸி ஷட் டவுனே பண்ண வைக்கலாம். உங்கள் வாய்ஸ் யூஸ் பண்ணி மட்டுமே. அதை நம்ம இதில் ஆட் பண்ணி ஒர்க் ஆகுதான் செக் பண்ணி பார்ப்போம். ஆட் ஓப்பன் கேமரா செட்டிங்ஸ். இப்போ நம்ம வந்து ஓப்பன் நோட்ஸ் ஆட் பண்ணி பார்ப்போம். நோட்ஸ் ஓப்பன் ஆகுதான் பார்ப்போம். நோட்ஸ் ஷட் டவுன் Run. ஓகே, இப்போ வந்து இது கோடு தந்துருச்சு. நம்ம சொன்ன எல்லா ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணி இது வந்து கோடு தந்துருச்சு. இப்போ நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். செலக்ட் ஆல் பேஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். Good afternoon. How can I assist you today? ஓப்பன் கேமரா. Opening camera. கேமரா ஓப்பன் ஆகுது. இது ஏன் முடிஞ்சு தரேன்னா நான் கேமராவோட இது மாற்றி வச்சுருக்கேன். ஸோ விர்ச்சுவல் கேமரா வச்சுருக்கேன், அதனால் அது வராது. ஓப்பன் செட்டிங்ஸ். Opening settings. செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் நோட்ஸ். ஓப்பன் நோட்ஸ்ன்னு சொன்னால் நோட்டுன்னு எடுத்துக்கிட்டு ஸோ நம்ம கோடில் ஒரு எஸ் மட்டும் எடுத்துருவோம். ஓப்பன் நோட்ஸ். Opening notes. ஆக்சுவலி இப்போ என்ன வருதுன்னா நோட்ஸ் வந்து ஓப்பன் ஆகலை. ChatGPT வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் தான் கொடுத்துருக்கு, ஆனால் நோட்ஸ் ஓப்பன் ஆகலை. நம்ம அதுக்கிட்டே ஏன்னு கேட்போம். அது ஆல்டர்னேட்டாக ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கு. அதை அங்கே பேஸ்ட் பண்ண சொல்லி நம்ம பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். Good afternoon. How can I assist you today? ஓப்பன் நோட். Opening notes. ஓகே, ஸ்டிக்கி நோட்ஸ் வந்துருச்சு. இட் ஒர்க்ஸ் ஃபைன். ஸோ ChatGPT கோடு தருது. அதில் தப்பு இருந்துச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவும் அதே சரிப்படி தருது. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக நமக்கு தேவையான டாஸ்க்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ நம்ம க்ரியேட் பண்ணலாம். எல்லாம் உங்கள் க்ரியேட்டிவிட்டி வச்சு தான். நீங்கள் இன்னும் என்ன நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் கேட்டு அதை வாங்கி ஆட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து யோசிச்சா போதும், அது வந்து உங்களோட கோடு தந்துடுது. அது காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும், ஏஐ வந்துடுது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு.
இவ்வளோ ஈஸியாக இருக்குது ஏஐ கிரியேட் பண்ணுறது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏஐ கிரியேட் பண்ணுறது உண்மையாலுமே கஷ்டமான வேலை தான். இப்போ நம்ம பண்ணதெல்லாம் சும்மா ஈஸியான ஒரு டாஸ்க்கு தான். நீங்கள் ஒரு ஏஐன்னு ஒன்று கிரியேட் பண்ணால் அது தனியாக கோர்ஸ் படித்து ப்ராப்பராக பண்ணிங்கன்னா தான் இன்னும் நிறையா உங்களால் பண்ண முடியும். இது சும்மா சின்ன டாஸ்க்லாம் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான். நான் சொன்ன மாதிரி ChatGPTங்கிறது வந்து கோடு தராது நான் சொல்ல. நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு கரெக்டாக கோடு தருது. தப்பு நீங்கள் சொன்னீங்கன்னா அதே சரி பண்ணி கோடு தருது. ஆனால் அது தரது வந்து வெறும் அவுட்லைன் மட்டும்தான். கம்ப்ளீட்டான கோடு வந்து அது பில்ட் பண்ணி தராது என்றைக்குமே. அது பில்ட் பண்ணுறதுக்கு உண்மையான ப்ரொஃபஷனல்ஸாக மட்டும்தான் முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. நீங்கள் இன்னும் உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி லெவலை பொறுத்து நீங்கள் இன்னும் நிறைய கமெண்ட்ஸில் அதில் கொடுத்து வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இது எவ்வளோ 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் எடுத்து இது பண்ணுறதுக்கே. நீங்கள் இது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா நீங்கள் டெய்லி காலையில் ஒரு சாங் ப்ளே பண்ண வைக்கலாம். எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஆனால் இது என்னென்னா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டே இருக்கணும். அதுதான் மெயின். இப்போ நான் வந்து இங்கே ரன் கொடுத்தா தான் ரன் ஆகும். நீங்கள் சும்மா உட்கார போல ரன் ஆகிருக்காது. ஸோ ரன் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் விட்டு நீங்கள் பண்ணாதான். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆகுனா லிசனிங்னு வரும், ரெகனைசிங்னு வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேசணும். அதனால் இதில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ப்ளீஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படி என்னடா எப்படி என்ன சொல்கிற வீடியோ எப்படின்னா இதே மாதிரினா என்ன இதே மாதிரி என்னடா பேசுகிறாரு? சாதாரணமாக சொல்லிட்டு நான் சாதாரணமாக சொல்கிறேன். இன்னொன்றா ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது யுவர் நேம் சொல்லி கேட்டாங்களா? யுவர் நேம் போஸ்டர் இருந்துச்சு. அந்த ஒரு சீடுக்காகவே அந்த வீடியோ பண்ண போடுறாரு.